மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி 3 கதைகள், முத்தான 3 கதைகள் என்ற தலைப்பில் நேற்றிலிருந்து கதையை ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்றைக்கி ஒரு 3 கதை. அந்த 3 கதையை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நான் உங்கள் புகழேந்தி. ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான். அவன் ஏதோ கிடைச்ச சின்ன அலுவலகத்தில் வேலை செய்யணும் இருக்கிறான். ரொம்ப ஏழை. அவனுக்கு ஒரு மனைவி. ஒரு நாள் அலுவலகத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துன்னு இருக்கிறான். அப்படி வந்துன்னு இருக்கும்போது கீழே ஒரு நாணயம் ஒன்று கிடச்சிது. அந்த நாணயம் எப்படின்னாக்கா பழங்காலத்து நாணயம், துளையிட்ட நாணயம். பழங்காலத்தில் புழக்கத்தில் இருந்தது. அது நடுவில் ஒரு துளை ஒன்று இருக்கும். இது முன்ன பயன்பாட்டில் இருந்தது. பழங்காலத்து நாணயம் கிடைச்சா அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் சரி, நம்மளுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டம் வந்துச்சு, இதுக்கு மேலே நம்மளுக்கு அதிர்ஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நாணயத்தை எடுத்து தன்னுடைய கோட்டு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டான். எப்போவுமே தினமும் கிளம்பும் போது அந்த கோட்டு பாக்கெட்டில் அந்த நாணயம் இருக்குதான்றத உறுதிப்படுத்திக்குவான். அது எடுத்து பார்க்க மாட்டான், அப்படியே தொட்டு பார்த்துப்பான். இருக்குதா நாணயம் அப்படின்னு. எங்கன்னா வெளியே கிளம்புனாலும் எங்கே போனாலும் அந்த நாணயம் பாக்கெட்டில் இருக்கிற மாதிரி உறுதிப்படுத்திக்கிட்டு தான் வெளியே கிளம்புவான். இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. கொஞ்ச நாள் கழித்து அவனுக்கு உண்மையிலேயே அதிர்ஷ்டம் வந்துச்சு. அவன் தொட்டதெல்லாம் தொடங்குது. எதில் கை வச்சாலும் வெற்றி, தோல்வியே கிடையாது. பணம் வந்தது, பேர், புகழ், செல்வம் எல்லாமே சேர்ந்தது. அவன் நினச்சிக்கிட்டான், சரி இது நாணயத்தினோட அதிர்ஷ்டம்தான் அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறான். பணம், பேர், புகழ் எல்லாம் வந்த உடனே இந்த சமுதாயத்தில் அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிது. இந்த சமுதாயத்தில் அவனுக்குன்னு ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் வச்சு பார்க்க ஆரம்பித்தாங்க. எந்த நல்லது கெட்டதாக இருந்தாலும் அவர் இல்லாமல் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்ற அளவுக்கு வந்துட்டான். ஒரு நாள் இவனுக்கு ஒரு ஆசை வந்தது. அந்த நாணயத்தை எடுத்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. ஒரு நாள் காலையில் இவன் காலை சிற்றுண்டி வீட்டில் சாப்பிட்டுன்னுக்குறான். பக்கத்தில் அவங்க மனைவி அடுப்பங்கரையில் அவங்க வேலையை அவங்க பார்த்துன்னுக்குறாங்க. அப்போ அவங்க மனைவிக்கிட்ட சொன்னான், நான் இன்றைக்கி அந்த நாணயத்தை எடுத்து பார்க்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவங்க மனைவி, அது எதுக்கு இப்போ எடுத்து பார்த்துக்கிட்டு அப்படின்னு இழுக்கிறாங்க. இல்லை, எப்படி இருந்தாலும் நீ கண்டிப்பாக பார்த்து தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுடைய காலை சிற்றுண்டி முடிச்சுட்டு அவன் புறப்படுற நேரம் வெளியில் புறப்படுறான். புறப்படும் போது அந்த கோட்டு போட்டுட்டு தான் போவான். அந்த நாணயம் அந்த கோட்டில் தான் இருக்குது. அந்த கோட்டை எடுத்தான். கோட்டு அணிஞ்சிக்கினா கோட்டை போட்டுன்னு கோட்டு பாக்கெட்டில் கையை விட்டு அந்த நாணயம் இருக்குது எடுக்கிறான். எடுத்து பார்த்தாக்கா இவனுக்கு ஆச்சரியம். அந்த நாணயத்தில் துளை இல்லாத நாணயமாக இருக்குது. இது இவனுக்கு ஒரு அதிர்ச்சி ஆகிடுச்சு. அவங்க மனைவிக்கிட்ட கேட்டான், இன்னும் அந்த நாணயத்தில் துளையே இல்லையே அப்படின்னு. அவங்க தயங்கி சொன்னாங்க, நான் தாங்க ஒரு நாள் இங்கே கோட்டு ரொம்ப தூசியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து அதை உதறலான்னு எடுத்து ஜன்னலோரம் போயிட்டு உதறினேன். அந்த உதறும் போது அந்த நாணயம் எங்கேயோ விழுந்துட்டு இருக்குது. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி தேடி பார்த்தேன், அந்த நாணயம் எனக்கு கிடைக்கவே இல்லை. அது தெருவில் விழுந்துட்டுருக்குது போல இருக்குது. அது யாருக்கும் கிடைச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டுக்கிறாங்க. இது தெரிஞ்சால் நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வேறு ஒரு நாணயத்தை எடுத்து உங்கள் கோட்டு பாக்கெட்டில் வச்சுட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு இவன் கேட்குறான், இது எப்போ நடந்தது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க மனைவி சொல்கிறாங்க, உங்களுக்கு அந்த நாணயம் கிடைச்சிது, அதுக்கு மறுநாளே நடந்ததுங்க அது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இவனுக்கு பேர், புகழ், பணம், செல்வம், அந்தஸ்து இது எல்லாமே வந்தது அந்த நாணயத்தினுடைய அதிர்ஷ்டத்தால் இல்லை, இவனுடைய நம்பிக்கையால். அதாவது தன்னம்பிக்கை. இவன் இந்த நாணயம் இருக்குது, நம்மளுக்கு அதிர்ஷ்டம் வரும் அப்படின்ற நம்பிக்கையிலே உழைக்க ஆரம்பித்தான். அந்த தன்னம்பிக்கை தான் இவனை உயர்த்தி இருக்குது. இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, வாழ்க்கையில் முன்னேற நினைக்கிறவங்களுக்கு வெறும் அதிர்ஷ்டம் மட்டும் இருந்தால் பத்தாது, நம்பிக்கை வேணும், தன் மேலே நம்பிக்கை வேணும். அதுதான் தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இந்த கதையை கேட்டுட்டு ஒரு ஆள் என்கிட்ட சொன்னார், சார் நான் என்னை மட்டும் தான் நம்புவேன், ஏன்னா எனக்கு தன்னம்பிக்கை இருக்குது
அப்படின்னு சொல்கிறார். எதை வச்சு சொல்கிற, ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை கூற முடியுமா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார், சொல்கிறேன் சார். போன வாரம் வந்து நான் தனியாக ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன். 10 பேர் என்னை சூழ்ந்து நாங்கள் அடிக்கிறதுக்கு நான் ஒரே ஆளே நான் அதை சமாளித்தேன் சார் அப்படின்னா. அதுக்கு நான் கேட்டேன், எப்படிப்பா நீ ஒத்தாளாக சமாளித்த அப்படின்னு கேட்டேன். அதுவா சார், அங்கேருந்து தன்னம்பிக்கையோட ஒரே ஓட்டமாக ஓடியாந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறான். ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் மிகப்பெரிய செல்வந்தர். செல்வந்தர் மட்டும் இல்லை, மிகப்பெரிய கொடையாளி. யாருக்காவது ஏதாவது கொடுத்துட்டே இருக்கணும் அவருக்கு, அப்போ தான் தூக்கம் வரும். அப்படி அது மட்டும் இல்லை, அப்படி கொடுக்கும்போது மற்றவங்களுக்கு தெரியாமல் ரகசியமாக கொடுப்பார். எப்படின்னா, தன் வலது கை கொடுக்குறது இடது கை தெரியக்கூடாது சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இவர் கொடுக்குறது யாருக்கும் தெரியாமல் கொடுப்பார். தினமும் யாருக்காவது உதவி செய்துகிட்டே இருப்பார். இன்று அதே மாதிரி ஒரு நாள் இரவு நேரம், சரி யாருக்காவது உதவி பண்ணலான்னு சொல்லிவிட்டு, ஏற்கனவே நம்ம வீட்டில் ஒரு பணம் முடிச்சு கட்டி வச்சுருக்கிறாரு இன்றைக்கி உதவி பண்ணுறதுக்கு. அந்த பணம் முடிப்பை எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே வராரு. தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. இரவு நேரம், அந்த இருட்டிலே சரி யாருக்காவது இன்றைக்கி உதவி பண்ணலாம் அப்படின்னு நடந்து வந்துகிட்டே இருக்கிறாரு. அப்படி ஒரு வந்துன்னு இருக்கும்போது எதிரில் ஒரு உருவம் இருட்டில் வந்துன்னு இருக்குது. சரி இவரும் சரி நம்மளுக்கு ஒரு இன்றைக்கி ஆள் கிடைச்சான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட நெருங்கி போய் கட்டாயமாக அவர் கையில் இவர் வச்சு இந்த பணம் முடிச்ச வச்சுட்டு திணிச்சிட்டு இவர் நிம்மதியாக திரும்பி வந்துட்டார். சரி இன்றைக்கி நம்ம உதவி பண்ணிட்டோம், சரி போய் தூங்கலாம், இன்றைக்கி நிம்மதி அப்படின்ட்டு படுக்கைக்கு தூங்குறதுக்கு போயிட்டார். போயிட்டு தூங்கி எழுந்திக்கிறாரு. காலை நேரம் அந்த தெரு ஃபுல்லாக ஒரே பேச்சு. என்னென்னா, நேற்று இரவு யாரோ ஒரு திருடங்கையில் பணம் முடிச்சு கொடுத்துட்டுருக்குறாங்க அப்படின்னு தெரு ஃபுல்லாக ஒரே பேச்சு. இதை கேள்விப்பட்டதும் இவருக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சு. அட என்னடா இது, நம்ம உதவி பண்ணது பயன் இல்லாமல் போயிடுச்சே, போயும் ஒரு திருடனுக்காக உதவி பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இவர் மனம் ரொம்ப கவலைப்பட்டு, சரி போகட்டும்னு சொல்லிவிட்டு இன்றைக்காவது ஒரு நல்லவங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் பணத்தை எடுக்கிறாரு. ஒரு முடி போடுறாரு. அந்த பணம் முடிச்ச தயாராக வச்சுட்டு இவர் பகல் வேலையை முடிக்கிறாரு. பகல் வேலை முடிச்சுட்டு இரவு நேரம் வருது. அதே போல் வழக்கம் போல் அந்த பண முடிப்பு எடுக்கிறாரு. வீட்டை விட்டு வெளியே வந்து தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பித்தார். அப்படியே போயின்னு இருக்கும்போது இருட்டில் ஒரு பெண் உருவம் இவர் தெரிஞ்சுது. சரி இன்றைக்காவது ஒரு நல்லவங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெண் கையில் போயிட்டு இந்த பண முடிப்பை திணிச்சிட்டு இவர் நிம்மதியாக வந்துடுறார். பரவாயில்லப்பா, இன்றைக்காவது ஒரு பெண்ணுக்கிட்ட கொடுத்துட்டோம், சரி நிம்மதி, நம்ம போய் தூங்குவோம் அப்படின்னு படுக்கைக்கு வந்துட்டார். தூங்கிட்டார். நிம்மதியான தூக்கம். தூங்கி காலைல ஏஞ்சிக்கிறாரு. மறுபடியும் தெருவிலெல்லாம் ஒரே பேச்சாக இருக்குது. என்னென்னு பேசிக்கிறாங்கன்னா, யாரும் நேற்று இரவு வந்து ஒரு தகாத பெண்ணுக்கிட்ட, நடத்தை சரியில்லாத பெண்ணுக்கிட்ட பணம் முடிச்ச கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்ற பேச்சு தெரு ஃபுல்லாக பேசின்னு இருக்கிறாங்க. இது ஒரு காதில் படுது. அட என்னப்பா அது, டெய்லி இதே மாதிரி ஆகுது, இன்னும் தினமும் இதே மாதிரி தவறு நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கும் கொஞ்சம் வருத்தம் அடைஞ்சார். வருத்தம் அடைஞ்சிட்டு சரி நடப்பது நடக்கட்டும், நம்ம யாருக்காவது உதவி பண்ணிகிட்டே இருக்கலாம், இன்றைக்காவது ஒரு நல்லவங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு மீண்டும் கொஞ்சம் பணத்தை எடுக்கிறாரு. ஒரு துணியை எடுத்து ஒரு முடி போடுறாரு. அந்த பண முடிப்பை வழக்கம் போல் வச்சுட்டு அவருடைய பகல் வேலையை பார்த்துட்டு இரவில் வீட்டை விட்டு வெளியே வந்து தெருவில் நடக்கிறார். சரி யாருக்காவது நல்லவங்களுக்கு பண்ணலாம் உதவி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் தெரு இறங்கி நடந்து இருக்கும்போது வழக்கம் போல் எதிர்க்க ஒரு ஆள் வராரு. சரி இன்றைக்கி நம்மளுக்கு ஆள் கிடச்சிட்டான், பரவாயில்ல, இவனாவது நல்லவனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த எதிரில் வந்தவர்கிட்ட அந்த பண முடிப்பை கையில் கொடுத்துட்டு இவர் நிம்மதியாக திரும்பி போனார். போயிட்டு தூங்குறாரு. தூங்கிட்டு மறுநாள் காலையில் ஏஞ்சிக்கிறாரு. மக்கள்லாம் பேசிக்கிறாங்க. என்னென்னு, யாரும் நேற்று இரவு ஒரு செல்வந்தர் கையில் பண முடிப்பை குடிச்சிட்டு போய்க்கிறாங்க. அந்த செல்வந்தர் வந்து மகா கஞ்சன், அவன் எச்ச கையிலோட காக்கா ஓட்ட மாட்டான். அந்த மாதிரி செல்வந்தர்கிட்ட யாரோ தெரியாத பண முடிப்பை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு பேசினுக்கிறாங்க. இவனுக்கு இதை கேட்டோன்னே ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு.
என்ன நமக்கு தினமும் இதே மாதிரி நடக்குதே அப்படின்னு வருத்தத்தோட படுக்கைக்கு போனான். போய் படுத்தான். நல்லா தூங்கினான். தூங்கின்னு இருக்கும்போது அவனுக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் கடவுள் வரார். கடவுள் வந்து சொல்கிறாரு, ஏம்பா நீ வருத்தப்படாத, நீ பண்ண உதவி எதுவுமே வீண் போகலை. நீ ஒரு நாள் திருடனுக்கு உதவி செஞ்ச, அந்த திருடன் வந்து இப்போ திருந்திட்டான். அப்புறம் இன்னொரு நாள் ஒரு நெறி தவறிய பெண்ணு கையில் பணத்தை கொடுத்த, அந்த பெண் இப்போ நல்ல நெறியான முறையில் தான் நடக்கிறா, அவளும் திருந்திட்டா அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இன்னொரு நாள் நீ ஒரு கஞ்சன், அதாவது செல்வந்தர்கிட்ட பண முடிப்பை கொடுத்திய, அவர் வந்து இப்போ திருந்திட்டு கொடையாளி ஆகிட்டார், எல்லாருக்கும் உதவி பண்ணுறாரு, தன் செல்வத்தையும் பிறருக்கு தந்து உதவி பண்ணி மிகப்பெரிய கொடையாளி ஆகிட்டார். அதனால் நீ வருத்தப்படாத, நீ பண்ண உதவி எதுவுமே வீண் போகாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மறைஞ்சிட்டார். இந்த கதையை சொன்னவர் யார் தெரியுமா? அவர் தான் நபிகள் நாயகம், முகமது நபி என்று சொல்லப்படுகிற நபிகள் நாயகம். அவர் தான் இந்த கதையை சொன்னார். இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நாம் செய்கிற தர்மம் வந்து தன்னை மட்டும் காக்காது. தர்மம் தலை காக்குன்றாங்களே, தன் தலையை மட்டும் காக்காது. நாம் கொடுக்குற தர்மம் வந்து எதிராளியும் திருத்தம், அவருக்கும் காக்கும், அவருடைய வாழ்க்கையும் காக்கும். இதுதான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி. இந்த காலத்தில் ஒரு இரவு நேரம் ஒரு பெரியவர் நடந்து வந்துருக்கிறாரு. அவர் கையில் ஒரு இளைஞன் வந்து பணமுடிப்பை கையில் வச்சுட்டு, இருந்தால் வச்சுக்க பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து விலகி போயிடுறான். சிறிது நேரம் ஆச்சு. சிறிது நேரம் ஆனவுடனே அதே இளைஞன் வந்து அந்த பெரியவர்கிட்ட, ஐயா நான் கொடுத்த பணமுடிப்பை கொடுத்து விடுங்கள் அப்படின்னு வாங்கின்னு போகிறான். அந்த பெரியவர் கேட்குறாரு, ஏன்பா என்ன கொடுத்த, என்னத்துக்கு வாங்கிட்ட அப்படின்னு கேட்குறாரு. அந்த பெரியவர் என்ன நினச்சாருன்னா, சரி இந்த காலத்துலேயும் வலது கை கொடுக்குறது இடது கை தெரியாமல் தர்மம் பண்ணுறான் பொழுது அப்படின்னு நினச்சி வாங்கிட்டார். ஆனால் மீண்டும் வந்து திரும்பி பெறும்போது கேட்குறாரு, என்ன தம்பி ஏன் கொடுத்த, ஏன் வாங்கிட்டேன் அப்படின்னு. இல்லை ஏன் உங்கள்கிட்ட சும்மா கொடுத்து வச்சேன், இப்போ நான் வாங்கிட்டேன் அப்படின்றாரு. அதுதான் ஏன்னு விளக்கம் கேட்குறேன்பா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஒன்றும் இல்லையா, என்னை போலீஸ் துரத்திட்டு வருது, அதனால் இந்த பணம் முடிப்பு என் கையில் இருந்தால் நான் மாட்டிக்குவேன், அதனால் உங்கள் கையில் கொஞ்ச நேரம் கொடுத்து வச்சேன், இப்போ போலீஸ் போயிடுச்சு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் உங்கள் கிட்ட வந்து வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு மகன், அவர் வந்து பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் வந்து தன்னுடைய செல்வம், தன்னுடைய சொத்து பத்து எல்லாத்தையும் இழந்துட்டு, எல்லாத்தையும் தான தர்மம் பண்ணிவிட்டு காட்டுக்கு போகிறார் தியானம் பண்ணுறதுக்கு. மிகப்பெரிய செல்வந்தர், எல்லாத்தையும் இழந்துட்டார், தன்னிடம் எதுவுமே இல்லை. இப்போதைக்கு அவர்கிட்ட இருக்கிறது தன் இடையில் கட்டினுக்கிற ஒரு வேட்டி மட்டும்தான். அந்த கோலத்தோட காட்டை நோக்கி பயணம் பண்ணி போகிறாரு. அப்போ இருக்கும்போது எதிர்க்க ஒருத்தர் வந்து, ஐயா ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறான். இவர் அட என்னடா அதுன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறாரு. நம்மிடம் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு நம்ம கட்டினுக்கிற இடை வேட்டி ஞாபகம் வந்தது. அந்த வேட்டி நல்லா ஜரிகை கரை வேஸ்ட்டு 8 முழம் சரின்னு சொல்லிவிட்டு அந்த வேட்டி அவுத்தார். 8 முழத்தை 4 முழம் கீழ்ச்சி அவன் கையில் கொடுத்துட்டு இவர் 4 முழத்தை கட்டிட்டு காட்டுக்கு போயிட்டார். இவன் என்ன பண்ணான், அந்த வேட்டி எடுத்துகிட்டு கடை வீதிக்கு போனான். கடை வீதியில் பழைய பட்டு ஜரிகை எல்லாம் வாங்குகிற கடைக்கு போயிட்டு அந்த வணிகம் பண்ணுற கடையில் இந்த வேட்டியை கொடுத்தான். அவர் வாங்கி பார்த்துட்டு, ஏது உனக்கு இந்த வேட்டி, இது மிக விலை உயர்ந்ததாச்சே, இது பாதி தான் இருக்குது, இன்னும் பாதி எங்கே அப்படின்னு அந்த வணிகர் கேட்குறாரு. அந்த வணிகரை திரும்ப சொல்கிறாரு, இந்த மிச்சம் பாதி இருந்தால் எடுத்துகிட்டு வா, உனக்கு நல்ல அதிக பணம் தரேன், இது மிக விலை உயர்ந்தது, மிச்சம் பாதியை எடுத்துகிட்டு வா, அப்போ தான் என்னுடைய முழு பணம் கிடைக்கும் அப்படின்னு அந்த வணிகர் சொல்கிறார். சரி இதோ வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆள் காட்டை நோக்கி போகிறான். காட்டில் போயிட்டு தேடுறான். தேடி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல நின்ற கோலத்தில் தவம் பண்ணினுக்கிறாரு அந்த மகன். கிட்ட போகிறான். கிட்ட போனாக்கா அவர் கட்டிகிட்டு இருந்த வேட்டி அவர் இடையிலிருந்து நழுவி கீழே விழுந்துட்டுக்குது. இழை வேட்டியும் இல்லாமல் நின்று தவ கோலத்தில் இருக்கிறார், கண்ணை மூடி. இவன் போனான். சரி நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை
அவர்கிட்ட கேட்க வேண்டிய வேலை கூட இல்லை, வேட்டி தானே கீழே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மெல்ல அடி மேலே அடியை வச்சு போனான் கிட்ட. அந்த வேட்டி எடுத்துட்டான். வேட்டி எடுத்துட்டு திரும்பி நடக்க ஆரம்பித்தான். அந்த நேரத்தில் அவன் காலில் ஒரு முள் ஒன்று தைச்சிட்டுது. முள் குத்தினோடனே அம்மான்னு கத்தினான். உடனே இவர் தேவம் வந்து கலைஞ்சி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தாக்கா இவர் கட்டின இந்த வேட்டி தன்னை அறியாமல் கீழே விழுந்துட்டு இருக்குது. இவர் தியான நிலையில் இருக்கிறாரு. அந்த வேட்டி வந்து இவன் கையில் இருக்குது. அப்போ தான் அவர் யோசனை பண்ணார், ஆஹா, அந்த வேட்டியின் மீது நான் வைத்த ஆசை அல்லவா இன்னொருவனை திருடனாக்கியது அப்படின்னு நினைக்கிறார். என்ன ஒரு உயர்ந்த மனநிலை பார்த்தீங்களா? தான் அந்த வேட்டின் மீது வைத்த ஆசை அல்லவா இவனை திருடனாக்கியது அப்படின்னு நினைக்கிறது இருக்குது பாருங்க. ரொம்ப மேம்போக்கான தன்மை. அதுக்கெல்லாம் ஒரு பக்குவப்படணும். அப்படி சொன்னவர் யார் தெரியுமா? அவர் தான் மகாவீரர். ஆசையை அழிவுக்கு காரணம். ஆசையை ஒழித்தால் துன்பமின்றி வாழலாம். இதுதான் அவருடைய போதனைகள். ஆசையை துறக்க வேண்டும். துறக்க வேண்டும்னாக்கா ஆசையே இருக்கக்கூடாது. ஆசை எதன் மேலே ஆசை இருக்கக்கூடாது. நம்ம ஆசை இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படக்கூடாது. அதுதான் அவருடைய போதனைகள். என்ன இன்றைக்கி சொன்ன 3 கதை பிடிச்சிருந்ததுங்களா? கதையை பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது குற்றம் குறை இருந்தாக்கா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதை இந்த கதை பிடிச்சிருந்தாக்கா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாங்க. தங்களின் பொன்னான நேரத்தை செலவிட்டு என்னுடைய சேனலை பார்த்ததற்கு மிக்க நன்றி. நாளை அடுத்த கதையுடன் சந்திக்கலாம். நான் உங்கள் புகழேந்தி. நன்றி, வணக்கம்.